நம்ம பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தாங்க அவங்க மைண்டில் இருக்குது. எப்பயுமே லைம் லைட்டில் நான் மட்டும்தான் இருக்கணும். ஒன்று பிரச்சனை என்ன தேடி வரணும், இல்லைனா நான் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும். ஆக மொத்தம் நான் லைம் லைட்டில் இருக்கணும், ப்ரோமோவில் வரணும். அதான் ப்ரோமோவதின்னு அவங்க பேரே வச்சுருக்காங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், பேசு பொருளாக நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்வதி. ஆக்சுவலாக திவ்யா கணேஷ் வந்து தலைவராகி அவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போடுறாங்க. அப்பப்போ ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள குத்திக்கிட்டே இருக்காங்க, குத்தி காட்டிகிட்டு இருக்காங்க. நான் வெளியில் பார்த்துட்டு வந்திருக்கேன், நீங்கள் போய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், நான் ஏன் சொல்கிறேன்றது தெரியும். அது தேவையில்லை, நம்ம ஒரு வாட்டி சொன்னால் போதும். ரிப்பீட்டடாக சொல்கிறதுக்கான ரீசன் அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பட் நமக்கு அது வந்து தப்பாக தான் படுது. ஓகேவா? மற்றபடி அவங்க வந்து மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணுற விதம் நல்லா இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தலைவரை ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து எல்லாம் வந்து எப்படி சொன்னால், இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கிற பசங்க மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு குணம் இருக்குது. அடங்காப்பிடாரிகளாக தான் இந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் இருக்காங்க. அவங்களெல்லாம் அடக்கி ஆளணும் அப்படின்னா அவங்களுமே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கணும். அவங்க அப்படி இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைவர் பதவி தேர்வு டீம்ஸை செலக்ட் பண்ணுறது இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நடக்குது இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நடந்த விஷயம் இன்னும் நடக்கலை. அது எதுக்காக நடந்துச்சுன்னு தெரில, நம்ம அதை அப்புறமா தான் பார்க்கணும். பார்வதிக்குள்ளே பயங்கரமான வன்மம் இருக்குது. ஏன்னா இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் வந்து பார்வதி வழக்கமாக செய்கிற வேலையை செய்யுங்க அப்படின்னு வந்து சொன்னார். அதாவது வழக்கமாக போயிட்டு டோரை மூடிட்டு வாங்க. ஏற்கனவே வந்து ஒரு டீம் பைசன் டீம் வீட்டுக்குள்ளே ப்ரொமோஷனுக்கு வரும்போது இதே மாதிரி பார்வதி வந்து கலாச்சார பிக் பாஸ். ஏன்னா பார்வதி நிறையா கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்ததுனால பார்வதி போய் அந்த மெயின் டோரை சாத்திட்டு வாங்க அப்படின்னு வந்து சொன்னார். இப்போயும் அதை சொன்னார். அப்போது திவ்யா வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, பார்வதி எதுக்காக பிக் பாஸ் இந்த மாதிரி உங்களை சொல்கிறாரு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னும் பொழுது பார்வதிக்கு காண்டாயிடுச்சு. ஐயோஜோ அந்த வந்துடுதுங்க. நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன், பட் முடியல. ஷோன்றதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பழகிடும். ஓகேவா? போக நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். அப்போ பார்வதி வந்து அவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடி இருக்குன்னா, என்னையே கலாய்க்கிறதுக்கு ஒருத்தி வந்திருக்காளா, என்னையே கலாய்ச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நீ இருந்துட முடியுமா, என்கிட்டே வந்து ஒருத்தர் வந்து திமிராக பேச முடியுமா, அவங்கள நான் சும்மா விட்டுருவானா? சீப்பான ஒரு பிளான் பண்ணாங்க. என்னென்னா, இந்த தலைவர் பதவி வந்து டாஸ்க் நடக்கும் பொழுது பார்வதியும் விக்கல்ஸும் தான் கேப்டன், அதாவது ஜட்ஜு, கேப்டன்ற மாதிரி ஜட்ஜு. அப்போ விக்கல்ஸ் கிட்ட பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்போர்ட், சரிங்களா, ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கு, ஒரு கேம். இது அந்த கேமில் அவங்க என்ன விளையாடுறாங்க அப்படிங்கிறத வச்சு தானே ஜட்ஜ் பண்ணணும். பார்வதி என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் நடந்த விஷயங்களெல்லாம் நான் வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவேன். இது ஒன்றும் நீங்கள் 2 பேர் செலக்ட் பண்ணுங்கள், யார் நல்லா பேசுகிறாங்க, யார் நல்லா செயல்படுறாங்க, அதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்றது கிடையாது. அப்போ நீங்கள் வந்து என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, நீங்கள் ஜூஸ் டாஸ்கில் பண்ணது கரெக்டு, ஏன்னா உங்ககிட்ட அப்படி நடந்துக்கணுன்றது ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுறீங்கன்னா அது ஓகே. இது ஒரு கேம். அந்த கேமில் ரூலை ஃபாலோ பண்ணி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் நீங்கள் வந்து ஆப்வியஸாக தலையாக்க முடியும். உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த ரவுண்டில் இவங்க ஜெயிச்சிருக்காங்க, அந்த ரவுண்டில் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்றது தான் சொல்ல முடியும், கரெக்டாக? ஆனால் பார்வதி அங்கே என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, என்கிட்ட அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்றதை வச்சு தான் நான் ஜட்ஜ் பண்ணுவேன். விக்கல்ஸ் அதுக்கு ஒத்துக்கலை. இல்லை அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது, இது ஓப்பன் கேமு அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. ஓகேவா? இந்த ஒரு விஷயம் முன்னாடி நடந்துருச்சு. அண்ட் அந்த டிஸ்கஷன் அப்போ இவங்க டீம் பிரிக்கும் பொழுது இவங்க ஒரு பக்கம் டீம் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சம்பந்தமே இல்லாமல் பார்வதி எந்திரிச்சு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா, என்னுடைய பர்சனல் விஷயங்களை பற்றி இந்த வீட்டுக்குள்ளே யாருமே பேசக்கூடாது, இதுக்கப்புறம் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த இடத்துல யாருமே பேசலை. ஓகேவா? அப்போ திவ்யா வந்து ட்ரிகர் ஆகுறாங்க, சாண்ட்ரா ட்ரிகர் ஆகுறாங்க. ஏன் ட்ரிகர் ஆகுறாங்கன்னா, அதுக்கான ஒரு காரணம், நியாயமான காரணம் இருக்குது. வந்ததில் இருந்து நைட்டில் இருந்து பார்வதி தான் போய் உங்ககிட்ட, பிரஜன் கிட்ட, சாண்ட்ரா கிட்ட, அதுக்கப்புறம் திவ்யா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நைட்டு ஒரு வீடியோ நான் ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் கூட இவங்க 2 பேருமே பார்வதி வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா, நீ பண்ண வேணான்னு சொல்லலை, டீசெண்டாக பண்ணுன்னு சொன்னதான் இப்போ பார்வதிக்கு பிரச்சனை.
நான் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது நான் என் ஃபேமிலிக்கு மட்டும்தான் அக்கௌண்டபிளாக இருக்கணும். அப்போ பார்க்குற மக்களுக்கு நீங்கள் அக்கௌண்டபிளாக இருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு ஓட்டு போடுறது யார்? மக்களா இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸா? பார்வதி இந்த ஷோவில் டைட்டில் வின் பண்ணணும், இல்லை இந்த ஷோவில் அடுத்த வாரம் போகணும் அப்படின்னு மக்கள் தான் ஓட் பண்ணணும். அந்த மக்களுக்கு தான் நம்ம அக்கௌண்டபிளாக இருக்கணும். அதுவே உங்ககிட்ட பிழையாக இருக்குது. முதல்ல அந்த வார்த்தை சொல்கிறதே தப்பு. மக்களை மதித்து பேசாத ஒரு பர்சனுக்கு மக்கள் ஏன் ஓட்டு போடணும்? என் ஃபேமிலிக்கு தான் நான் அக்கௌண்டபிள்னா டீசெண்டாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்களா, அது அவங்களுக்கு பிடிக்கல. இவங்க தான் போய் கேட்டுகிட்டே இருக்காங்க, என்னாச்சு, எப்படி போச்சு, வெளியில் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இவங்க கேட்டதுனால சொல்கிறாங்க. இதை பொதுவாக யாரும் எடுத்து பேசலை. நான் இது வரைக்கும் பார்த்து எந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டும் யாருக்கிட்டையும் இதை பற்றி பேசவே இல்லை. பார்வதி விஷயத்தை பற்றியோ கமருதீன் அந்த பர்சன் கிட்ட அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. கமருதீன் கிட்ட சொல்லியிருக்காங்க, பார்வதி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுவும் கமருதீன் கிட்ட தானாக போய் பிரச்சனை சொன்னார். அது ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறதுனால சொன்னார். பார்வதி கேட்டதுனால சொன்னாங்க. அதை தான் திவ்யா அவர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் தான் வந்து கேட்டீங்க என்கிட்ட. சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்வதி இந்த மாதிரி வந்து பார்வதி பற்றி தெரியும்ல, பேசிக்கிட்டு இருக்கும்போது ஓகே அப்படி இப்படி ஒரு மாதிரி மார்க் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து திவ்யா போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. சாண்ட்ரா வந்து எங்களுக்கும் மார்க் பண்ண தெரியும், நீ தப்பான ஒரு விஷயத்த சொல்லாத. பிரஜினும் கோவப்பட்டா. அப்படி நீங்கள் தான் வந்து கேட்டீங்க, நாங்கள் உங்களை வந்து உங்ககிட்ட வந்து இதை பேசலை. திவ்யா அதுக்கு தரமான ஒரு பதில் கொடுத்தாங்க. உங்ககிட்ட நான் வந்து சொல்லலை, எனக்கு சொல்லணுன்ற அவசியமும் இல்லை, எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா இதை சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்களோன்ற ஒரு விஷயம் உங்களை பார்த்து பயம் கிடையாது. இதெல்லாம் நான் சொல்லணுமா இவங்ககிட்ட அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு இருந்துச்சு. இப்போ இவங்க இந்த மாதிரி பேச பார்வதி இன்னும் ட்ரிகர் ஆகிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு கொஸ்டின் தான், நம்ம போய் கேட்குறோம், நம்ம போய் கேட்டதை ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதை வச்சு காலையில் நீங்கள் ஒரு கண்டென்ட் பண்ணுவீங்க. எல்லாரும் முன்னாடியும் வந்து யாரும் பேசக்கூடாது, யாருமே பேசலை. அவங்க இதை ஏன் பண்ணுறாங்கன்னா வாண்டடாக பண்ணுறாங்க. ஏன் வாண்டடாக பண்ணுறாங்க? அவங்களுக்கு தெரியும் நம்ம தான் போய் கேட்டோம். அதுக்கு ஒரு நியாயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய உரிமை அப்படின்றாங்க. அப்போது செய்யாத ஒரு விஷயத்த நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லும் பொழுது நாங்கள் செய்யவே இல்லையா, எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறதும் அவங்களுடைய உரிமை தானே. இதை தான் சொல்கிறேன். பேசிக்காகவே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும். அந்த பிரச்சனையில் பார்வதி இருக்கணும். பார்வதி வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கணும். லைம் லைட்டில் அவங்க இருந்துக்கிட்டே இருக்கணும். மக்கள் அவங்கள பற்றி பேசணும். ப்ரோமோவில் அது ஒரு கண்டென்ட்டாக வரணும். அங்கே ப்ராப்ளமே இல்லை. இப்போ திவ்யா வந்து கரெக்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு தலையாக அந்த வீட்டுக்குள்ளே ரூல்ஸ் போட்டுட்ருக்காங்க. அந்த ரூல்ஸை கேட்கணும். இப்படி அவங்கள அந்த ஒரு விஷயத்தில் பார்வதியால் டிஃபெண்ட் பண்ணி எதுவுமே பேச முடியாது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இன்னும் என் பர்சனல் பற்றி யாரும் பேச வேணாம், அந்த பர்சனும் நானும் தான் பேசணும், நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும்தான் நாங்கள் அக்கௌண்டபிளாக இருக்கணும். இப்போ யாரும் பார்வதி பேசுகிற மாதிரி போய் மூளைக்கு உட்காந்து நடந்த விஷயங்களை பற்றி பேசி புரணி பேசலை. அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. நடக்காத போதே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, செய்யக்கூடாது அப்படின்றாங்க. அப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு எல்லாமே கோவம் வருது. யாருமே பேசலையே, நீங்கள் தானே வந்து கேட்டீங்க, அதுதான் உங்களுக்கு கோவம். நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லலை, நீ தான் வந்து கேட்ட. நீயா வந்து கேட்டுட்டு இப்போ எதுக்காக இப்படி பேசுகிற அப்படிங்கிற ஒரு நியாயமான கோவம் தான் அவங்களுக்கு. எனக்கு அது நியாயமாகப்படுது. இப்போது மக்கள் எப்படி செட் ஆகிட்டாங்கன்னா, பார்வதி யாராக இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க, பார்வதி மாசு, பார்வதி கெத்து, யாருமே பார்வதி கிட்ட பேச முடியாது அப்படின்னு வந்து அதனால் இப்போ திவாகருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே தான் பார்வதிக்கும் நடக்குது. ஜெனியூனா இவங்க வந்து பொலிட்டிக்கல் ரைட்டாக இருப்பாங்க, அந்த ஒரு நல்லவங்க நல்ல கேரக்டர் அப்படி கிடையாது. இந்த ஷோ இது வரைக்கும் இப்படி போயிடுச்சு. வைல்ட் கார்டில் கொஞ்சம் அவங்க வந்து மாரல் ஃபாலோ பண்ணுறதுனால மக்களுக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல. அதனால் பார்வதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திவ்யா கிட்ட ரூட்னஸ் இருந்தாலும் அந்த ரூட்னஸில் ஜெனியூனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் பிரஜின் அவரும் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஹமித் அவர்கள்கிட்ட ஒரு பொறுமை இருக்குது, பொறுமையாக அவர் சொல்கிறாரு. சாண்ட்ரா அவர்களும் அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. பார்வதியை கேள்வி கேட்குறதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே ஆட்களே இல்லை அப்படின்ற ஒரு பின்பம் மாறி பார்வதியாக இருந்தாலும் நாங்கள் வச்சு செய்வோன்னு வைல்ட் கார்டில் வந்து அவங்க வைல்டாக இருக்கும் பொழுது பார்வதியால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. பார்வதியை சப்போர்ட் பண்ணுற மக்களாலையும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஸோ இந்த ஒரு பிரச்சனை வீணான ஒரு பிரச்சனையை வம்பிழுக்கிறாங்க பார்வதி. அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.